ஹாய் எவ்ரிவன். நேத்திக்கு நம்ம பேசிட்டு இருந்தது தான் சாண்ட்ராவோட இன்டர்வியூ இந்தியா கிளிட்ஸ்ல வந்திருந்தது. நல்ல அழகா பூ சுத்துறாங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கேஷ் பாக்ஸ் பத்தி பேசுறாங்க. கேஷ் பாக்ஸ் எடுக்கிற ஐடியாவே இல்லை அப்படின்னுட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலா அவங்க வரப்போ வந்து நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி தான் உள்ள வராங்க. வந்ததுக்கு அப்புறமும் உள்ள ஒரு ஜெயில் டாஸ்க் ஏதோ வரப்போ வந்துட்டு எல்லாரும் அங்க கார்டன்ல அந்த ஜெயில் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம், வாழ்க்கையோட அந்த கார்னர் வரைக்கும் நாங்க போயிட்டோம், லைக் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் நாங்க போயிட்டோம், நாங்க பணம் அவ்வளோ எங்களுக்கு முக்கியம். அப்போ வந்துட்டு கேரளா தமிழ்நாடு எல்லாம் இது பண்ணி அது ஒரு அஹ், அமக்கலம் பண்ணினாங்க. அப்பயும் வந்துட்டு அந்த பணம் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம், அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, பணத்துக்காக கிடைக்குதுன்றப்ப வந்துட்டு பணம் எவ்வளோ முக்கியன்றது வந்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்களே சொல்றாங்க, அதே இன்டர்வியூல இவங்களே சொல்றாங்க, 18 lakhs வந்துச்சு, இன் கேஸ் 20 lakhs வச்சிருந்தா, ஸோ ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த மணி டு ஆட் ஆன். அப்போ வந்துட்டு ஒரு 20 lakhs வந்திருந்தாக்க நான் எடுத்துட்டு போயிருப்பேன் நான். அது 18 lakhsன்றதுனால நான் கொஞ்சம் இதுவா விட்டுட்டேன். இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ரம்யா கிட்ட பிரஜன் பேசினாருன்னுட்டுன்னு ரம்யா வந்துட்டு கனி கிட்ட டிஸ்கஸ் பண்ணது, கனி வந்துட்டு அவங்க எல்லாம் அந்த பணத்தை எடுத்துட்டு போக கூடாது அந்த மாதிரி ஒரு சீன் எல்லாம் அங்க நடக்கல. ரம்யா வந்துட்டு கன்வேட் பிரஜன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி, அப்ப கனி வந்துட்டு வெளியில இருக்கிற விஷயத்த உள்ள கொண்டு போகாதன்னுட்டு ஏதோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் நடந்தது. லுக், கனி பத்தி நான் நிறைய விஷயம் சொல்றேன், பட் இந்த விஷயத்துல எல்லாம் வந்துட்டு சாண்ட்ரா சொல்றதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு அங்க ஒரு நடந்த ஒரு விஷயமா இருக்க முடியும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இப்போ வந்துட்டு நான் இன்டர்வியூஸ் கொடுக்குறப்போ ரம்யா பத்தி எல்லாம் வந்துட்டு பேசுறதாகட்டும், அரோரா பத்தி பேசுறதாகட்டும், இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ நேத்து ரம்யா வந்து கிழின்னு கிழிச்சிருக்காங்க. பிரஜன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பணம் எடுத்துட்டு வர சொல்லு சாண்ட்ராவா அப்படின்னு சொன்னதும், அடுத்தது வந்துட்டு ஒரு இது ஆடியோ ஒன்று அனுப்பியிருக்காரு. சாண்ட்ரா கிட்ட ஃபர்ஸ்ட் அக்காட்டன்னு சொல்லிட்டுன்னு சாண்ட்ராட்ட வந்துட்டு பணம் எடுக்க சொல்லி நீ போய் சொல்லாத, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிற அந்த வாய்ஸ் நோட் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க ஆமா இல்லைன்னுட்டு நிறைய குழப்பங்கள்லாம் உண்டாக்கிட்டு எல்லாரையும் வந்துட்டு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல்ல வந்துட்டு நிக்க வைக்கிறாங்கன்றதுனால ரம்யா வந்துட்டு நிறைய போட்டு கதறி வச்சிட்டு இருக்கிறாங்க, திட்டி வச்சிருக்காங்க. நீயும் உன் புருஷனும் பேசுறதா உண்மை, நாங்கெல்லாம் வந்துட்டு போய் பேசுறவங்களா, இதுல சபரியும் விக்கல்ஸும் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா, மத்த நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க தான், நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்றாங்க. இப்ப இந்த இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படின்னா இது 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 ஒரு இது போகுது. அப்ப இவங்களோட இது என்னன்றது வந்துட்டு முதல்ல சொல்றாங்க, எனக்கு வந்து அந்த 20 lakhs வந்திருந்தா நான் எடுத்துட்டு போயிருப்பேன் அப்படின்னுட்டுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, அந்த டாஸ்க் ஏதோ முடிச்சுட்டு நான் வெளியில வரப்போ வந்துட்டு திவ்யா அந்த பாட்டு பாடினாங்க அதனால எடுக்கல அப்படின்றாங்க. அப்ப அந்த மாதிரி பார்த்தாக்கா அந்த வீட்டுல உங்களை என்ன கழுவி கழுவி ஊத்தி நாங்க வெளியில போக வேண்டியது தானே. என்ன சொல்றது, இது ஒரு ரீசனா வச்சுட்டு எல்லாம் பேசக்கூடாது இல்லைங்களா. உங்களுக்கு வந்துட்டு பணம் எவ்வளவு முக்கியம், சூசைட் வரைக்கும் நீங்க போயிருக்கீங்க அப்படின்றப்ப வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு பணத்துக்கு முன்னாடி ஒரு தேவைகளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி எவ்வளோ அவமானங்கள் பட்டு தான் வந்துட்டு நம்மளால பணத்தை சம்பாதிக்க முடியும். பிக் பாஸ்ன்றது அவமானங்கள் பட வேண்டிய இடம்தான்ன்றது தான். ஏன்னா நான் சேரன் சார் வந்தப்பெல்லாம் வந்துட்டு நான் நிறைய சேரன் சாருக்கு அகேன்ஸ்டா போட்டிருந்தேன். ஏன்னா என்னால வந்துட்டு சேரன் சார் அங்க போயிட்டு அந்த டாய்லெட் கழுவுறது, வீட்டை பெருக்குறது அப்படி பார்க்க முடியல. அவ்வளவு பெரிய டைரக்டரு ஒரு பணத்துக்காக தானே இப்படி வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருந்தது. ஸோ நான் ரொம்ப அவரை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி திட்டிகிட்டே இருந்தேன் அந்த சீசன் எல்லாம். ஸோ அதை தான் நான் சொல்றேன், நான் அப்ப எவ்வளோ அவமானங்கள் பட்டாச்சும் வந்துட்டு அந்த பணத்தை நீ வாங்க வாங்க எடுக்கணும் இல்ல அப்படின்றது தான். ஸோ யூ were நாட் ரெடி டு டேக்னாக்கா யூ were வெயிட்டிங் ஃபார் த அமௌண்ட் டு பி இன்க்ரீஸ்ட், அவ்வளவுதான். இதுல எதுக்கு இந்த பெருமைங்கள்லாம் அப்படின்றது தெரியல. இதுக்கு தேவையில்லாம ரம்யாவை கனிய எல்லாரையும் இங்க இழுத்து போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு. இப்ப அவங்க இப்ப ரம்யா திருப்பி அடிச்சாக்க வாங்கிக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு விஷயம் நடந்தது, இது ஒரு விஷயம் பேசியிருக்காங்க.
இப்ப இவங்களோட தாட் என்னன்னா, இப்போ 20 lakhsக்கு வந்துச்சுனாக்கா எடுத்துட்டு போறது பிளஸ் இவங்களோட அமௌண்ட், பிரஜனோட அமௌண்ட் எல்லாம் வந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு இவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்திருக்குது. அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகட்டும், 18 வாஸ் வெரி லெஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. வினோத்க்கு வந்துட்டு 18 lakhs வாஸ் என்ன சொல்றது வெரி ஹை அமௌண்ட். பட் இவங்களுக்கு வந்துட்டு இது லீஸ்ட் அமௌண்ட் அமைஞ்சது, அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு விஷயம் பேசினாங்க. அடுத்தது வந்துட்டு கேள்விகள் கேட்கப்படுது. பாரூக் அம்ருதீனை வந்துட்டு நீங்க மன்னிச்சிங்களா, மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னாக்கா இல்ல மன்னிக்கல. அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ ஸ்டேஜ்ல வந்துட்டு கெனகிவ ஹக்குன்னுட்டு வர, கெனை கம்தரன் வர, கெனை கம்தரன் கேட்கிறப்ப கூட பார்வதி டென்ட் ரிப்ளையும். பார்வதி வந்துட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜை ஆக்குபை பண்றதுக்காக வந்த பார்வதியை ரொம்ப கம்பல் பண்ணி வர வச்சாங்க. பார்வதி வரவே மாட்டேன்னு சொன்ன பொண்ணை கம்பல் பண்ணி உனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறேன் வான்னுட்டுன்னு கூப்பிட்டு வர வச்சு அந்த பொண்ணை இது பண்ணினாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீ அங்க கூட என்ன பண்ற, பார்வதி வந்து என்டையர் அந்த ட்ராஃபியே வந்துட்டு ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க அந்த இடத்துக்கு வந்து. ஏன்னா ட்ராஃபியை விட பார்வதி தான் அங்க உயர்ந்து நின்னது. ஸோ அதனால வந்து இப்ப கம்ருதீன் வந்துட்டு எல்லாரும் விஜய் சேதுபதிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ, கம்ருதீன் டு நீங்க பார்வதிக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டு விஜய் சேதுபதி ஏன்னா அப்ப வரைக்கும் வந்துட்டு பார்வதி வர ஐடியா கிடையாது அந்த இடத்துக்கு. ஸோ ஒரு ட்ராஃபியே வந்துட்டு கீழே தள்ளிட்டு இந்த பொண்ணு உயர்ந்து நின்ன இடம் அந்த மேடை. அப்படி இருக்கும்போது நீ அந்த மேடையை நீ பார்த்துட்ட வெளியில பார்வதிக்கு எவ்வளோ அங்க இருக்கு, வரவேற்பு இருக்குன்றத நீ பார்த்துட்ட. இப்போ இந்த என்ன சொல்றது ரெட் கார்டு வாங்கிட்டு கம்ருதீன் ஆகட்டும் பாரூக் ஆகட்டும் எவ்வளவு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்குன்றத நீ பார்த்துட்டு. இப்ப நான்லாம் கூட வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது ஆரம்பத்துல திட்டினாங்க அவங்க ரெண்டு பேரையும். ஆனா ஒன்ஸ் அந்த ரெட் கார்டு வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பெரிய தண்டனையா தெரிஞ்சது. அதனால இப்ப நான் திருப்பிட்டேன் நான். ஏன்னா இதை விட ஒரு பெரிய கஷ்டத்தை வந்துட்டு ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்றது தான் என்னோட இது. ஸோ அதனால வந்துட்டு நாங்களே இப்போ அதனால வந்துட்டு நாங்களாம் பிஆரா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஃபேன்ஸுங்க அதிகம் ஆகிறத பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஷி வாண்ட்ஸ் டு ஜாயின் அப்படின்றதுனால நீ ஸ்டேஜில் வந்து கட்டி பிடிக்கிற. அப்போ கட்டி பிடிக்கிற இடத்துல நீ என்ன சொல்ற, தனியா பார்வதி போய் நிக்கிறப்போன்னுட்டு ஆரம்பிக்கிறப்ப பார்வதி அங்கேயே வந்துட்டு சிசர் போடுறாங்க. நான் தனியா வந்துட்டு யாரும் வரலன்னாலாம் நான் நிக்கல, நான் வாழ்ந்த வீடு இது, இந்த இந்த வீட்டுல இங்கெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன், அதை நான் பார்த்துட்டு போனேன் அப்படின்றதான் சொல்றாங்க. பார்வதி எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ரொம்ப மெச்சோர்டா பிஹேவ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த மேடையில விஜய் சேதுபதிக்கு ஒரு நீளத்துக்கு நின்று கையை கொடுத்ததாகட்டும், இப்போ இந்த சாண்ட்ராக்கு இந்த பதில சொன்னதாகட்டும், எவ்ரி திங் வாஸ் பக்கா அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் கவுன்சிலிங் கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட் கண்டிப்பா உள்ள இருக்கணும்ன்றது. இப்ப சாண்ட்ரா இன்டர்வியூ மூலியமா அது வெளியில வந்திருக்கு, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்கன்றது, யாரோ ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அப்படின்றது. அப்போ வந்துட்டு இதுல வந்து இன்னொரு விஷயம் நாம பேசினதெல்லாம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் எல்லாம் வந்தது, பேனிக் அட்டாக் ஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி ஏதோ ஒன்று வந்தது இல்லைங்களா. உள்ளெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசுறப்பெல்லாம் வந்துட்டு நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சபரியோட பால்ஸை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் நிறைய இடத்துல. பட் இப்ப என்ன அவங்களே சொல்றாங்கன்னாக்கா இவங்க சமைக்க வேற சமைச்சிருக்காங்களாமா. ஏங்க ஃபிட்ஸ் வந்தாங்க, ஒரு பேனிக் அட்டாக் வந்தவங்க எப்படிங்க முடியும் இதெல்லாம்? போயிட்டு தூங்க சொன்னாங்களாம் பிக் பாஸ். இவங்க வந்து பார்த்தாங்களா எல்லாரும் பசியில இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சமைச்சாங்களாமா. கொஞ்சமாச்சும் மனசாட்சி வச்சு நீங்க யாருன்னா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் முடியுமான்றதை யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல அந்த அளவுக்கு தெம்பா சிரிச்சதையே வந்துட்டு நான் முடியாதுன்றேன் நானு. சோ இந்த ஒரு இதையே இவங்க இவங்க வாயிலேயே இவங்க சொல்றாங்க. அந்த ஒரு விஷயமாகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாங்க, இவங்களை மன்னிக்க முடியாது, உன்னோட மன்னிப்பு யாருக்கும் தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அது டிராமான்றது தெரியும். அதுல வந்துட்டு என்ன சொல்றது, ஆன் த ஹோல் இந்த டிராமாவை பண்ணினது விக்கல்ஸ் விக்ரம், பிக் பாஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணின ஒரு விஷயம். இதுல வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம்கெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அந்த டாஸ்கை கொடுத்துருக்கிறதா, ஏன்னா தனித்தனியா தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசப்படுது. அப்போ விக்கல்ஸ் விக்ரம்க்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்றது தான் வந்துட்டு எங்களோட அனுமானங்கள். எங்களோட அனுமானம் என்னைக்கும் தப்பா போனது கிடையாது. ஸோ எங்களோட அனுமானங்கள் அப்படின்றத நான் சொல்றேன் நான். ஸோ இந்த டிராமா இது டிராமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீ வந்துட்டு நான் மன்னிக்க முடியாதுனாக்க உன் மன்னிப்பு யாருக்கும் தேவையில்ல, தூக்கு குப்பையில போடு, நீ எல்லாம் யாரு மன்னிக்கிறதுக்கு அப்படின்ற இதுதான். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பாண்டிங்
ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்ல என்ன ஆகுது, ஒரு பெண்ணுக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய இன்செக்யூர் ஃபீல் வர ஆரம்பிச்சிடுது. இப்போ நீங்க வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஜென்ஸ்க்கு சொல்றேன் நான், லேடிஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். கன்சீவ் ஆன நாள்ல இருந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மென்டலா பிசிக்கலா நிறைய ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த என்ன சொல்றது, டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கான சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. எரிச்சல் இருக்கும், குழந்தை எழுந்துக்கிறது, பால் கொடுக்கறது, அழறது, என்ன சொல்றது, தூக்க முடியாம தூக்குறது, இன்னும் சி செக்ஷன் பண்ணினாங்கன்னா அந்த வலி. அது வேறங்க, அந்த இதெல்லாம் வேறங்க, அந்த வலியும் வேதனையும் வந்துட்டு வேற. பட் நிறைய பெண்கள் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த குழந்தை வந்துட்டு சிரிக்கிறப்போ மொத்த வலியும் நமக்கு போயிடும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டுட்டு அந்த குழந்தையோட சிரிப்பிலேயே வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ரெட்டை குழந்தைகள் சாண்ட்ராக்கு ரெட்டை குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, வளர்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ரெண்டு ஃபேமிலியும் வந்துட்டு டச்சில் இல்லை. இவங்க சாண்ட்ராவோட அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல வந்து இவங்க வந்துட்டு சாண்ட்ராவோட அப்பா மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன், அப்பாவோட டெத் டே அப்படின்ற ஒரு டிராமா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவர் எப்பயோ வந்துட்டு இவங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. திஸ் இஸ் அன் அதர் ட்ராமா. இவங்க பண்றது எல்லாமே ட்ராமா. இப்ப என்ன ஆகுது சாண்ட்ராக்குன்னா, இப்ப இவ்வளோ இப்ப சொல்றாங்க, ஏன்னா திவ்யா விட அழகழகான பெண்களோடலாம் ஒரு ஜோடியா நடிச்சிருக்காருன்னு. தட் வாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம், நாட் நவ். தட் வாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அண்ட் நாட் நவ். அதுதான் நான் சொல்றேன் நான். இப்ப இவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தைக்கு அம்மா, நாம 7 வருஷம் வந்துட்டு வீட்டோட முடங்கி கிடக்குறோம். இந்த கொரோனாலாம் வந்ததுலேயே ஒரு 4 வருஷம் ஓடி போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 7 இயர்ஸ் வந்துட்டு வீட்டில் முடங்கி கிடக்கும். பசங்க பெரிய பசங்க ஆயிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. இதுல வந்துட்டு பாரு வந்துட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, பிரஜன் ரெண்டு குழந்தைக்கு அப்பா மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டுன்னு. மோஸ்ட்லி வந்துட்டு ஆம்பளைங்களுக்கு வயசே தெரியாது எத்தனை குழந்தைக்கு அப்பான்னு. அவங்களுக்கு என்ன பிசிக்கல் சேஞ்ச் இருக்க போறதுன்னுட்டுன்னு அவங்களுக்கு அந்த வயசு தெரியறதுக்கு தே ஹேவ் டு மெயின்டைன் தெம்செல்ஸ், அவ்வளவுதான். அது இருந்தாக்க கடைசி வரைக்குமே வந்துட்டு அந்த ஸ்கின் சேக் ஆகிறத பொறுத்து தான் அவங்களோட இதுவே இருக்கும். பட் பெண்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நீ டெலிவரி பண்ற அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த லேபர் ரூம்ல வந்து அந்த இடுப்பு எலும்புகள் எல்லாம் விரிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த இணையறது, அதுக்கப்புறம் அந்த தொங்கி போன வயரை வந்துட்டு சரியாகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ பெண்களுக்கு வந்துட்டு இந்த வயசாகிறதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களுக்கு என்னன்னாக்கா, இப்ப பார்வதி இப்படி சொல்றா, இப்ப பார்வதி மாதிரி நிறைய பேர் அங்க சொல்லியிருப்பாங்க. அதனால வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல்லையே வந்துட்டு பிரஜனை தன் கைக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. லைக் பிரஜனோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறதா வந்துட்டு நான் படிச்சது இதுதான், எனக்கு தெரியாது. விட்டுட்டு வந்துடுன்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவு, ஏன்னா நம்ம நம்ம இப்போ பார்த்த வரைக்குமே பாருங்க, பிரஜனை வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுத்து அவங்க தன் கைக்குள்ளேயே வச்சுக்க பாக்குறாங்க. நீங்க பிரஜன் வந்துட்டு அவர்கிட்ட இந்த வெளியில வந்தா ஒரு மாதிரி இருக்கா, அவ கூட இருந்தாக்கா பிரஜன் சாண்ட்ரா வளர்க்குற நாய் மாதிரி ஆயிடுறாரு. அதுதான் வந்துட்டு அந்த இடத்துல பியூட்டியே. அந்த பொண்ணு கையில அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்றது தான். ஒவ்வொரு தடவையும் இப்ப கூட நீங்க பாருங்க, எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் இவங்க பிக் பாஸ்க்கு வந்துட்டு இதை பண்ண அதை பண்ணன்னுட்டு சொல்றதை தவிர்த்து, நான் பிக் பாஸ்க்கு ஆடவா வந்த, பிரஜனுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம இருந்த. இப்ப பிரஜன் வந்துட்டு இவ்வளவு சம்பாரிச்சு என்னை காப்பாத்துவாரு, ஓகேங்களா. நான் சம்பாதிக்க தயாரா இல்ல. இப்ப இன்னைக்கு யார எந்த வீட்டுல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட சம்பாத்தியம் வச்சு எல்லாம் வந்துட்டு குடும்பம் நடத்த முடியாதுங்க. சோ இவங்க பேசுறது என்னன்னா, பிரஜன் சம்பாதிப்பாரு, பிரஜன் செய்வாரு, நான் பிரஜனுக்காக தான் வந்தேன், பிரஜனுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கு, அதனால பிரஜனுக்காக வந்தேன். அப்ப அந்த வந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபேமிலி டாஸ்க்ல உள்ள வராரு, ஃப்ரீஸ் டாஸ்க்ல உள்ள வந்துட்டு 10 படம் நான் சைன் பண்ணியிருக்கேன், பெரிய ஹீரோக்கு ஆப்போசிட்டா நான் நடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு பணம் வந்துருச்சு, நான் என்ன எய்ம் பண்ணிட்டு வந்தனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு இப்ப இந்த பணம் எல்லாம் தேவை கிடையாது. அவங்க பேசுறது இதுதாங்க பேசுறாங்க, திருப்பி திருப்பி இதுதாங்க பேசுறாங்க.
எப்படிங்க ஒருத்தரால வந்துட்டு இந்த பணம் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட என்ன கோடி கோடியா பணம் இருந்தா கூட நீங்க போறீங்கன்னா கீழே ஒரு ரூபா இருந்தாக்கா நீங்க உத்து பார்த்துட்டு தான் போவீங்க. அது பெரிய அமௌண்ட்டா இருந்தா எடுப்போம். ஸோ இது என்ன சொல்றது? இப்ப என்னன்னா, நான் இங்க அந்த காட்டாஸ்க்ல நடந்த ஒரு விஷயம், நான் இப்போ அவங்க பார்வைக்கு அவங்க பண்ண டிராமா வந்துட்டு, இப்ப அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் வந்ததாகட்டும், பேனிக் அட்டாக் வந்ததாகட்டும், இது எல்லாமே நான் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த ஆளை மண்டையிலே போட்டு 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 தட்டின்னு இருக்காங்க. இப்போ உனக்காக தானே நான் போனேன், உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுன்றதுக்கு தானே நான் அங்க இருந்தேன். ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி லேடிஸோட எல்லாம் வந்துட்டு வாழ்க்கை நடத்துறது, காலம் பூரா இருக்கிறது. பட் ஒண்ணு, மண்டைய பிச்சுட்டு வெளியில வரணும், இல்ல அவங்க நாய்க்குட்டியா இருக்கலாம். சோ பிரஜன் வந்துட்டு அந்த ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஏன்னா ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு பிரஜன் மேல மூட்டை மூட்டையா வைக்கிறாங்க. இப்ப இவங்க அந்த ஃபேஸ் பண்ணது எல்லாமே கூட உன்னாலத்தான், உனக்காகத்தான், உன்னாலத்தான், உனக்காகத்தான். இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அடுத்தது வந்துட்டு அந்த பொசிசிவ்னஸ் பத்தி ஒரு கேள்வி வரப்போ, அப்படியெல்லாம் இல்ல, திவ்யாவை தங்கச்சின்னு தானே சொன்னாங்க, தங்கச்சி மெட்டீரியல் தானே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதே வாய் வந்துட்டு பாரு வந்துட்டு உன் ஹஸ்பண்டோட பாடி எல்லாம் இப்படி இருக்குன்னு வாட்ஸ் ராங் இன் சேயிங்னு கேட்கிறேன் நான். He is a public figure. He is a hero in a serial. What's wrong in saying soன்னு கேட்கிறேன் நான். நான் உன் கண்டு எதிரில் நான் சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு வந்துட்டு சொல்னா அப்படின்னுட்டுன்னா அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்து வைக்கிறாங்க. பாரு இப்படி பேசிட்டா, பாரு இப்படி சொல்லிட்டா அப்படின்னு. அமித் கிட்ட கூட அப்படிதான் பழகினாங்கன்னு தப்பு தப்பா பேசாத. அந்த பொண்ணு கம்ருதீன் கிட்ட மட்டும் தான் அப்படி பழகினான். தப்பு தப்பா பேசாதீங்க. ஒரு பொண்ணு ஆகலன்றதுனால வந்துட்டு உங்க வாய்க்கு வந்தது உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வந்துட்டு நீங்க பேசக்கூடாது. கம்ருதீன் கிட்ட பண்ணது அத்துமீறிய செயல், அதை நாங்களே கண்டிக்கிறோம். அது அமித் கிட்ட கூட அப்படிதான் பண்ண, பிரஜன் கிட்ட அப்படி பண்ண. தப்பு தப்பா பேசாதீங்க தயவு செய்து. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க, அவ்வளவுதான் மேட்டர். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமா புரியல இவங்க என்ன சொல்றதுன்னா, பிக் பாஸை முடிஞ்சு இதோ ஒரு மாசம் ஆக போகுது, இவங்க எதுக்கு எல்லாரையும் தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்காங்கன்றது தெரியல. இப்போ இவங்களுக்கு ஆன்லைன்ல அந்த ஐ மீன் சோஷியல் மீடியால நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு எதிர்த்தெல்லாம் கிடையாதுங்களா. திவ்யாவோட பியாஸ், கம்ருதீன் பாருவோட பியாஸுங்க தான் வந்துட்டு அந்த ஷேடோ பிஆர் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து போடும். ஒரு வேலை வெட்டி பாரு, எனக்கு என்ன காசு கொடுக்குறாங்களா நான் உட்காந்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு? என்னோட கருத்து என்னவோ நான் அதை தான் நான் பதிவு செய்யறேன். நான் பாருவிட்ட நான் பேசுறது கூட கிடையாது. இப்போ இதெல்லாம் சும்மா அன்வான்ட் திங்க இவங்க வந்து. ஆனா செம கிளவருங்க அந்த லேடி சாண்ட்ரா. எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்றாங்கன்றத பாருங்க. ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்றாங்கன்றத பாருங்க. பணம் எடுக்காததுக்கு இது காரணம். ஆனா பொய் மேல பொய், மூட்டை மூட்டையா அந்த புழுகு மூட்டைன்னு சொல்றாங்க பாருங்க, மர்ம மூட்டை மூட்டையா சுமந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்போ இவங்க பொய்யை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு பொய் சொல்லி தப்பிச்சு போறாங்கங்க. அவங்க நமக்கு வராதுங்க அதெல்லாம். ஒரு பொய் சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கூனி குறுகி போய் நிப்போங்க நம்ம அந்த இடத்துல. பொய்யை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னுட்டுன்னு அப்படியே வழிஞ்சிட்டு நிப்போங்க நம்ம எல்லாம். இது தொடச்சு போட ஜென்மமா இருக்கு. இது பொய்க்கு மேல பொய்ய அடுக்கிட்டே போகுது. எப்பா சாமின்ற இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் வந்துட்டு நம்ம பாக்குறோமா? என்ன சொல்றது, உலகத்துல இருக்காங்களா, சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்களான்ற மாதிரி இருக்கு இது சாண்ட்ராவோட கேரக்டரு. பட் சாண்ட்ரா இந்த சைக்காலஜியும் வந்துட்டு நான் சொல்லணுன்றதுக்காக தான் சாண்ட்ரா டாபிக் எடுத்தேன் நான். சாண்ட்ரா பிரஜனை வந்துட்டு தன் கைக்குள்ள ஒரு நாய்க்குட்டி மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா பிரஜனுக்கு வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அந்த லைஃப் சஸ்டெயின் ஆகாது. சோ அந்த கேள்வியே கேட்க கூடாத அளவுக்கு வந்துட்டு எல்லா பழியுமே உன்னால, உனக்காக அப்படின்னுட்டுன்னு இப்ப இந்த நம்ம அந்த நாய்க்குட்டிக்கு இப்படி தடவி கொடுப்போம் இல்லைங்களா, ஷி இஸ் டூயிங் தட் டு பிரஜன்.
இதுதான் வந்துட்டு சொல்லுவாங்க. கை நிறைய மணல் அள்ளினா கூட வந்துட்டு நீ எந்த அளவுக்கு நீ ஃப்ரீயா விடுறியோ அந்த அளவுக்கு தான் கையில அதிகமான மணல் நிற்கும். நீ அழுத்தி பிடிக்க பிடிக்க எல்லா வழிகளும் எந்தெந்த வழிகள் எல்லாம் வந்துட்டு வெளியில வரும் முயற்சி பண்ணுமோ அந்த முயற்சிகள் இருக்கோ, ஐ மீன் வழிகள் இருக்கோ அதெல்லாம் முயற்சி பண்ணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு சைக்காலஜி தான். ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு சைக்காலஜி தான். பட் இதுதான் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு மனைவி சொல்லே மந்திரம்ன்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறதுக்கு, ஏன்னா ஃபேமிலி பிரேக் ஆகக்கூடாது, அதுக்காக வந்துட்டு நிறைய பேர் போறாங்க. சில பேர் வந்துட்டு என்ன சொல்றது, சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க பொண்டாட்டி தாசன்னுட்டுன்னு. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த பேரை வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வெளி உலகமே வந்துட்டு ஒரு மறந்துட்டு இந்த மாயையில வாழ ஆரம்பிப்பாங்க. அங்கதான் பிரச்சனை வரும். அந்த இடத்துலதான் பிரச்சனை வரும். ஸோ நிறைய பேசுவோம் இது போல். இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் விஷயங்கள் தான் நிறைய பேசணும் நானும் ஆசைப்படுறேன். இதுதான் வந்துட்டு சாண்ட்ரா பேசினது. சாண்ட்ரா பேசினதுக்கு ரம்யா அங்கேயே போய் கமெண்ட் எல்லாம் தாறுமாறா கொட்டி, அதை என்ன சொல்றது, இப்போ பிரஜன் போட்ட வாய்ஸ் நோட் எல்லாம் வெளியில விட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, சைலண்ட் ஆயிரு. உன் மேல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நீ சைலண்ட் ஆயிரு. ரெண்டு பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்க, அமைதியா விடு. இதுல வந்துட்டு எனக்கு விக்கல்ஸை ரொம்ப பிடிக்கும், விக்கல்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இவங்க பண்ணிட்டு இருக்கிற டிராமாவை. ஸோ பார்ப்போம். இன்னும் வேற இதுலனா இது கொடுக்குறாங்களா, இன்டர்வியூ கொடுக்குறாங்களான்னுட்டுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு பேசுவோம். இந்த இன்டர்வியூல இவ்வளவுதான் இருந்தது. அது என்ன சொல்றது, அந்த பொசசிவ்னஸ் பத்தி அந்த பேச்சு கண்டிப்பா பொசசிவ்னஸ் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சைக்காலஜிக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல்ன்றது அதுதான், பொசசிவ்னஸ் தான். ஐயோ இவங்க அபகரிச்சுன்னு போயிடுவாங்களா, அவங்க அபகரிச்சுன்னு போயிடுவாங்களா, டேய் என்னால உன்னால தான்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அதனாலயாச்சும் நீ என் கூட இருடா. அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க அவங்க லைஃப. ஸோ நாட் ஃபேர். இந்த மாதிரி லைஃப் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் ஆகும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் சே, எனக்கு என்னன்னா, அந்த ரெண்டு குழந்தைங்க இருக்கு இல்லையா, பெண் குழந்தைகள், அந்த குழந்தைங்க வந்துட்டு இத்தியே பார்த்துட்டு இருந்தா அது என்ன மாதிரி ஒரு சூழல்ல வளரும். எனக்கு தெரிஞ்ச அழகா ஒரு ஹாஸ்டல்ல போட்டு அவங்க என்விரான்மெண்ட்டை மாத்தலான்றது தான் ஒரு நல்ல விஷயம். இவங்க குழந்தைக்கு எந்த நேரமே வந்துட்டு குழந்தைங்க மேல சத்தியம் பண்ற இவங்க கிட்ட ஒரு குழந்தைங்க மேல உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால் அந்த குழந்தைங்கள ஒரு நல்ல ஹாஸ்டல்ல போட்டு நல்ல ஸ்கூலிங் கொடுங்க அப்படின்றது தான் நாங்க கேட்டுக்கிறோம். ஸோ பார்ப்போம், மேற்கொண்டு என்ன இன்டர்வியூ வருதோ அதுக்கு பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.